எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பனைமரத்தில் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் 2023 வருஷம் வந்து அவர் பனைமர ரிசர்ச் ஸ்டேஷன் உத்காடம் செய்தேன். அதில் நான் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸரான ஜோலி செய்தது. நான் என்னோட அரைக்குறை தமிழும் மலையாளம் கலந்தானோ பழைய பற்றி எனக்கு கரெக்டாக மலையாளம் தெரியல, தமிழ்நாடு, அதனால் கொஞ்சம் க்ஷமிக்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச தமிழ் மலையாளம் கலந்து நான் பறையும். இப்போ வந்து பனைமரம் எங்களுக்கு எல்லாம் நோக்கும்போது ஒரு வலிய பெரிய மரத்தான பனைமரம். ஆனால் அந்த பனைமரத்துக்குள்ள வந்து பயங்கர வேலிட் யூசஸ் உண்டு. இப்போ வந்து நிறைய லிட்ரேச்சர்ஸை நம்ம நோக்கும்போது பனைமரத்துக்கு ஒரு 804 பர்பஸ், 804 பர்பஸ்க்கு தே ஹவ் யூஸ்ட் பனைமரம். ரைட் ஃப்ரம் நம்ம வந்து வீடு கட்டின தொடங்கி, அப்புறம் ஃபுட் ப்ரிப்பரேஷனு, அப்புறம் வந்து ஒரு ஆர்னமெண்டல் ஐட்டம்ஸ் வீட்டில் வைக்கான அழகு பேஸ்கெட்ஸு கூட அதெல்லாம் செய்ய வேண்டி பயங்கர யூசஸ் உள்ள மரம். அது தமிழ்நாட்டில் ஒரு ப்ராபம் உண்டு. அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கம்பேர் பண்ண வேண்டி 3 மரங்களை அவர் பறையும். ஃபர்ஸ்ட் வந்து பாக்கு மரம், தென்னை மரம், பனை மரம். பாக்கு மரத்தை பறையும்போது அவர் செய்கிறது, பாக்கு மரத்தில் நமக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லான, அதாவது ஃபார் ஈட்டிங் பர்பஸ் உண்ணாந்தடையில் உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் நமக்கு கிட்ட இல்லைல்ல. ஜஸ்ட் பாக்கு கிடைக்கும், நம்ம வெத்தலை கூட வச்சு பாக்கு சாப்பிடலாம். அது வந்து அதே இது கோகனட்ல வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாகிட்டு, தென்னை மரத்தில் வந்து நம்ம எடுக்க எல்லா பாகமும் யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கும். பனை மரமும் கல்பத்தரும் எல்லாம் வந்து நமக்கு பயன்படும். ஆல் த பார்ட்ஸ் எல்லா பாகமும் நமக்கு பிரயோஜனமாயிட்டு உள்ள ஒரு மரம் பனை மரம். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பறையும் போது பறையும், சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாக்கு மரம் போல இருக்கும், எல்லாத்தையும் நம்மகிட்ட வந்து எல்லா ஹெல்ப்பும் சோதிச்சுட்டு அவர் வந்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே சில பேர் வந்து கோகனட் போல இருக்கும். கோகனட்னா நம்ம வந்து பயங்கரமா அதை போஷிச்சு உரமே தண்ணி எல்லாம் ஊத்தினாலே மட்டுமே நமக்கு பலன் கிட்டும். கோகனட் அது போல உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். பட் பனை மரத்தை நோக்கியாலே நம்ம வந்து அதை கேர் செய்யாட்டா கூட நமக்கு வந்து பயங்கர பலனை கொடுக்க வேண்டிய மரம்னால அவர் விஷயம் பறையினது. அப்போ அது போல உள்ள பனை மரமான இது கல்பத்தரும். அது வந்து ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில பனைமரம் வந்து பயங்கர எல்லா இடத்துலையும் பனைமரத்தை வந்து வி ஹவ் லாஸ்ட். இப்போ தமிழ்நாட்டில் நோக்கியாலே முதல்ல எல்லாம் வந்து ஒரு 5 கோடி பனைமரங்கள் உண்டாயிருது. இப்பவும் ஒரு 5 கோடி பனைமரங்கள் உண்டு. அதுல 50% வந்து சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுலையான உண்டு பனைமரங்கள் எல்லாம். இப்போ அந்த பனைமரங்கள் எல்லாம் ஆதியம் நோக்கும்போது உள்ள பாப்புலேஷன்ல 50% தானே இப்போ உண்டு. மீதி உள்ளதெல்லாம் வந்து அவரெல்லாம் முறிச்சு, ஏன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாரும் இருந்த பனைமரத்தெல்லாம் முறிச்சிட்டு. பட் இப்போ திரும்ப அதெல்லாம் கொண்டு வரணும்னால நாங்கள் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து நாங்கள் எல்லா சயின்டிஸ்ட் எல்லாம் அதுக்கான டூயிங் சம் ஒர்க். இப்போ என்ன அப்படின்னா, எதுக்காக பனைமரத்தை எல்லாம் முறிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோக்கியாலே பயங்கர டால் ட்ரீஸ். அப்போ அதில் போய் ஹார்வெஸ்ட் செய்யறதுக்கு நமக்கு லேபரும் ஒன்றும் கிட்டல. ரெண்டாவது நமக்கு பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன நோக்கியாலே அக்கானி, நொங்கு, இதெல்லாம் பயங்கர ப்ரைஸிங் இல்லை ஆதியத்தில். அது ஒரு ரீசன். மூணாவது வந்து பனைமரத்தை பற்றி உள்ள அவேர்னஸ் இன்னைக்குள்ள யங்க ஜெனரேஷன்ஸ்க்கு இல்லை. ஸோ இதனால பனைமரத்தை எல்லாம் வி லாஸ்ட் பனைமரங்கள்லாம். இப்போ அதை வர தொடங்கினப்போ நாங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் செய்தது குள்ள பனைமரம், டுவார்ஃப் ட்ரீஸ். அதாவது பனைமரம் நெட்டையாக இருந்தால் பயன்படுத்துகிற எல்லாருக்கும் வந்து அது பயங்கர ஒரு ஹேண்ட்லிங் கஷ்டம், ஒரு மரத்தை ஏறான் கஷ்டம், நமக்கு லேபர் வேணும், மிஷினரிஸ் வேணும், அதெல்லாம் பயங்கர டிஃபிகல்ட். அப்போ நம்ம வந்து குறைச்சி டுவார்ஃப் ஹைட்டு குறைவான பனைமரத்தை கண்டுபிடிக்கணும்னால நாங்கள் எல்லாம் ரிசர்ச் செய்து குறைச்சி ஒரு ஷார்ட்டர் பனைமரத்தையான உருவாக்கி விட்டுருந்தேன். அடுத்தது வந்து பனைமரத்தில் உள்ள பதநீர், நொங்கு. இது பதநீர்னா மலையாளத்தில் அக்கானி, நொங்கு, இதுக்கெல்லாம் வேண்டி பயங்கர வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்மளே டெக்னாலஜி உண்டு. இப்போ பதநீரை வந்து யூஸ்வலாக நம்ம பதநீரை எடுத்தால் ஒரு 2 to 3 hours அது வந்து ஸ்பாயில் ஆகி போகுது, நம்ம அதை கன்சியூம் செய்ய பற்றில்ல. ஆனால் இன்னைக்கு நம்மளோட சயின்டிஸ்ட் டெக்னாலஜி உண்டு. எங்களோட ரிசர்ச் ஸ்டேஷனில் உள்ள சயின்டிஸ்ட் வந்து 1 மாதம் வரைக்கும் பனை மரத்தை நம்ம ரெஃப்ரிஜரேட்டட் கண்டிஷன்ஸில் ஸ்பாயில் செய்ய வைக்கான டெக்னாலஜி நம்ம இடத்துல உண்டு. அடுத்தது வந்து நொங்குல நோக்கியாலே, நொங்கு வந்து இங்கிலீஷில் வந்து நொங்கோட பேர் ஐஸ் ஆப்பிள். ஆனால் ஐஸ் ஆப்பிள்னாலே அது பயங்கர கூலிங் எஃபெக்ட் நமக்கு வந்து இதில் நோக்கியாலே பனைமரத்தோட ஹார்வெஸ்டிங் சீசன் எப்போவுமே சம்மர் சீசனால நமக்கு கிட்டுனது அக்கானி, நொங்கல். அப்போ சம்மர் சீசனில் நம்ம பாடியை சில்லிங் கூலிங் எஃபெக்ட்டுக்கு நேச்சுரலான ஒரு ட்ரிங்க்கு, நேச்சுரலான ஒரு ப்ராடக்டான நொங்கு. அப்போ இந்த நொங்குல வந்து நம்ம நொங்கு சர்பத்து, நொங்குல வந்து நொங்கு பாயாசம், நொங்கு அல்வா, இதெல்லாம் செய்யணும்ல ஒரு டெக்னாலஜிஸ் எல்லாம் குறைச்சி சயின்டிஸ்ட் ஒர்க் செய்து நம்மகிட்ட அதுண்ட ப்ராடக்ட் ரெசிபி எல்லாம் வந்து நம்ம ரிசர்ச் ஸ்டேஷனில் அவைலபிள் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம பனைமரத்தை கல்டிவேஷன் செய்யும்போது நம்ம நோக்கி
നോക്കിയാൽ നമുക്ക് ആകെ മൊത്തം നമുക്ക് வந்து டுவார்ஃப் ஆயிட்டுக்குள்ள ஹைட் குறைவான மரங்களுடைய நாற்றுகளை வந்து வாங்கி நம்ம வந்து நடணும். அதை வந்து நடும்போது இப்போ வந்து நமக்கு ஒரு வீடுன்னா நமக்கு 1-2 மரங்கள் மதி. இப்போ வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் இப்போ அவரெல்லாம் தமிழ்நாட்டில் ஏக்கர் கணக்கான ஒரு பனைமரத்தை இப்போ தொடங்கிட்டு ஒரு ஏக்கருக்கு 440 மரங்கள் வேணும். தென்னை மரம் போல நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் நடும்போது நமக்கு 440 மரங்கள் வந்து ஒரு ஏக்கர்ல நடாம பற்றும். இப்போ வந்து நடும்போது பனைமரத்தில் வந்து இனிஷியலாக வந்து அதோட வேர்கள் வந்து நல்லா இனிஷியலாக தொடக்கம் உள்ள வருஷத்தில் வந்து வேர்கள் வந்து மேலோட்டனே இருக்கும். டீப் ஆயிட்டு போகாது, எல்லாம் சர்ஃபேஸ் லெவல்லான வேர்கள் இருக்கும். அதுக்கப்புறம் குறைச்சி ஒரு 5 to 6 இயர்ஸ் கழிஞ்ச பிறகு தான் அது ஆழமாயிட்டு போகும். இப்போ வந்து பனை மரத்தில் எதனால அதுக்கு ஒரு ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கேரக்டர், அதாவது எந்த அதிகம் தண்ணி இல்லாத தண்ணி குறைச்சி தண்ணியில் அது வளராம பற்றும் என்னெங்கில் அது வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஸ்க்ளீரோட்டிக் எக்ஸாடமிஸ்னு പറയും. அதாவது அந்த வேர்கள் வந்து பயங்கர திக்கனாகும், பயங்கர திக்காகி ஒரு ஸ்க்ளீரோட்டிக் லேயர் மேலே அதில் வந்து அதில் படரும். அதுக்குள்ளனா ஒரு ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் இருக்கும். அப்போ அதனால அது வந்து ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து அது இயற்கையாகிட்டே அந்த மரத்துக்கு வந்து இருக்குது. அதனால இப்போ எல்லாருமே அதை வந்து கிளைமேட் ரிசைலண்ட் கிராப்னான எல்லாரும் பறையினது, அது அத்தனை ஒரு ஃபேமஸான ஒரு கிராப்பான. இப்போ வந்து பனை மரத்தில் வந்து ஆதியம் பறிஞ்ச போல ஏக்கருக்கு 440 நடா. ஆனால் நீங்கள் வந்து சோய்க்கணும், பனை மரத்துக்கு தண்ணி விடணுமா வேண்டாமானெங்கில் தண்ணி தேவை, தண்ணி வந்து விடணும். அதாவது இனிஷியல் ஆகிட்டு நமக்கு வந்து பனைமரம் வச்சு ஒரு 1-2 வருஷம் வந்து நல்லா அது நல்லா வேர் விட்டு மண்ணில் எடுக்க வரைக்கும் தண்ணி உண்டு உடனும் வாரத்துக்கு ஒருக்கையாவது அதில் வந்து வெள்ளம் இடணும், இல்லைங்கில் வந்து அது காஞ்சி போகும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பனை மரத்தை வந்து பெரிய அளவுக்கு உரம் அதெல்லாம் வந்து தேவையில்லை, நமக்கு வந்து ஊட்டச்சத்து உரங்கள்லாம் தேவையில்லை. பின்ன பனை மரத்தை நட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நினைக்கும் ஒரு தோட்டத்திலேயோ ஒரு வயல்லையோ வந்து பனை மரங்களை வந்து லார்ஜ் ரீதியாக நடும்போது அது வந்து கேப்னா இன்டர்ஸ்பேசஸ் நடும். இப்போ பனை மரத்தை நடும்போது பனைக்கு 10 அடினால அவர் பறையிறது. பெரிய லெவலில் வந்து பனை மரம் நடும்போது 2 மரத்துக்கு நடுவில் வந்து 10 அடி கேப் விடணும். அப்போ தானே அது வளர்ந்து வரும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் கிட்டும். அப்போ அந்த 10 அடி நடும்போது ஊடால உள்ள கேப்ல உள்ள ஸ்பேசஸ் உண்டலாம், ஸ்பேசஸ்ல எந்த செய்யான்னு நோக்கியாலே நமக்கு அதில் காய்கறி இப்போ வந்து அவட தமிழ்நாட்டில் வந்து எல்லா வித காய்கறிகளையும் நம்ம வந்து அதில் வந்து இன்டர்கிராப்னு சொல்ல முறையில் அதில் வந்து நமக்கு காய்கறி எல்லாம் பயிற்சியா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் ட்ரீஸ் இப்போ வந்து நம்ம நிறைய இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லலாம் நிறைய ஃபார்மர்ஸ் கார்ஷியக்காரர் வந்து நெல்லி மரம் எல்லாம் வந்து பனை மரத்துக்கு ஊடு பயிரான அவர் வந்து க்ரோ செய்யான்னு தொடங்கிட்டு உண்டு. அது வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிட்டும். பனை மரத்து கூடால ஃப்ரூட் ட்ரீஸை நோக்கியாலே நமக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிட்டும். அப்புறம் வந்து எந்த இப்போ அதாவது இன்னொன்று நம்மளோட அப்சர்வேஷன்ஸில் நாங்கள் சயின்டிஸ்ட் நோக்கினப்போ பனை மரத்தை வந்து தண்ணி விடாமல் பயங்கர ட்ரவுட் கண்டிஷன்ஸில் இருக்கும் போலே நமக்கு வந்து அக்கானியோ நொங்கும் வர 12 to 13 வருஷம் ரொம்ப லேட் ஆகும். பட்சே நம்ம வந்து நல்ல வெள்ளம் கொடுத்து அதை போஷாக்காட்டு நல்லா வளர்க்கும் போது எழுப்பா நமக்கு வந்து அதில் காய் எல்லாம் கிட்டினது. ஸோ அப்போ வந்து பனை மரத்தை நம்ம நல்லா கவனிச்சப்போ நமக்கு வந்து பயங்கர ஈல்டு ரிட்டர்ன் சீக்கிரமாக கிடைக்கும். வேற வந்து பனை மரத்தில் இப்போ வந்து நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேலில் வளர்க்கும் போது அதில் பூச்சி நோயெல்லாம் குறைச்சி வரான்னு தொடங்கிட்டு. பட் நம்மளுக்கு வந்து அதுக்கெல்லாம் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அவைலபிளான இப்போதைக்கு அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை, பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இல்லை. இப்போ தென்னையெல்லாம் நோக்கும்போது பயங்கரமாக நமக்கு ரூட் வில்ட்டு ரூகோஸ்பைரல் ஒயிட் ஃப்ளைன்னு பயங்கர பூச்சி நோயெல்லாம் வந்துட்டு உண்டு. பட் அதுபோல் இல்லை, கோகனட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு பனை மரத்தில் வந்து அத்தனை ஒரு டேமேஜ் இல்லை, சேஃபு. இது அதில் ப்ராடக்ட்ஸை நோக்கும்போது நமக்கு அக்கானி வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டில் ரேட் வந்து 1 லிட்டர் வந்து 80 to 100 வரைக்கும் இன்னைக்குள்ள ரேட்டான ப்ரைஸிங் பதநீர். இன்னும் நல்ல குவாலிட்டியான பதநீர் வந்து கிட்டாது வந்து பயங்கர பாடான. அதனால நல்ல குவாலிட்டி ட்ரிங்க் ரூபாய் 80 to 100 rupees வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கிட்டினது 1 லிட்டருக்கு. அதுக்கப்புறம் வந்து பதநீரில் வந்து அந்த அக்கானியில் இருந்தானா அவர் கருப்பட்டி அக்கானியிலேருந்து சூடாக்கி அவர் வந்து அதுலேருந்து கருப்பட்டி ப்ரிப்பேர் செய்யும். பின் அது வந்து பனங்கற்கண்டு செய்யறதுக்கு வந்து ஒரு 40 to 45 days ஆகும். பனங்கற்கண்டு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ப்ரிப்பரேஷனில் வந்து பனங்கற்கண்டு செய்யணும். பின்ன பனை மரத்தில் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லாமல் நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு பயங்கர டிமாண்ட் உண்டு. இப்போ நம்ம வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒருபாடு இந்த பனை ஓலையிலிருந்து அவர் வந்து நல்ல ஒரு டாய்ஸ் அப்புறம் வந்து பேக்கிங் பாக்ஸஸ் இப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான பேக்கிங் பாக்ஸஸ் அப்புறம் வந்து இது டாய்ஸ் சில்ட்ரனோட டாய்ஸ் எல்லாம் ஒருபாடு ஐட்டம்ஸ் வந்து ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ். ஸோ அது ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆகிட்டு தொடங்கலாம். அதுக்கும் ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு மரமான. ஸோ இப்போ எல்லா நோக்கியாலே வந்து பயங்கர ஸ்கோப். இன்னொன்று இதெல்லாம் வந்து நமக்கு நத்திங் நியூ, ஆதியம் நம்மகிட்ட உள்ளது, நம்ம இழந்ததான திரும்ப
നമ്മളെല്ലാം റിവൈവ് ചെയ്യുന്നതുകൊണ്ട് ഈ പ്രോഗ്രാം എല്ലാം സാർ ചെയ്തിട്ട് ഇതിൽ வந்து സൈമൺ സാറും ഷിനു സാറും வந்து பயங்கர ஹேவ் டு கன்வே மை தேங்க்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதை நோக்கி இன்டர்நெட்லலாம் எവിടെ வேணால் பல்மேரா ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குன்னு அவரை எல்லாம் அவர் வந்து என்கொயரி செய்து அவர் எங்களை வந்து அப்ரோச் செய்து அப்புறம் வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டோட சார் வந்து ஒவ்வொன்றும் எல்லாம் அந்த சீட்லிங்ஸ் எல்லாம் வாங்கி உங்களை எல்லாருக்கும் கொடுத்து ஒரு பனங்கிராமம்னு ஒரு ஸ்கீமு கொண்டு வந்து இதை பாப்புலரைஸ் செய்யணும்னு சார் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடாக எல்லாம் அவங்களுக்கு ஆர்கனைஸ் செய்துண்டு நீங்கள் எல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் செய்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷனை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும். இதில் பனைமரத்தை பற்றி கல்டிவேஷன் எதெங்கிலும் சந்தேகம் வந்தீங்க நாங்கள் வந்து we are ready to clarify and we are ready to do. ஏன்னா இது வந்து ഞങ്ങളുടെ ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து ஆல் இண்டியா ரிசர்ச்லேயும் வந்து ரிசர்ச் ஸ்டேஷனு கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாம் வந்து ஆல் இண்டியா ப்ராஜெக்ட்லேயும் கொண்டுட்டு அதனால வந்து பனைமரம் நாங்கள் தமிழ்நாடு പിന്നെ ആന്ധ്രാപ്രദേശിലെ റിസർച്ച് ഒരുപാട് റിസർച്ച് வந்து அவரும் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல ஆந்திராலையும் அவர் வந்து ரிசர்ச் ஆயிட்டு உண்டு. ஸோ அதனால வந்து இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு நிறைய ஸ்கோப் உள்ள ஒரு மரம். ஸோ நீங்கள் எல்லாம் இதை வந்து பயன்படுத்தி நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் செய்து என்னுடைய விஷஸ் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு கூட ஜோலி செய்யணும் ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து பனைமரத்தோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் செய்வார். So, good evening. So I don't know Malayalam, so kindly excuse me. So some words I know in Malayalam, very few words. So so really this village is a very blessed village because sir have given good focus for Palmyra tree and we should know the uses of Palmyra. Of course, it is called Kalpaka Daru. In Tamil, we used to call it as Kalpaka Daru, and the government of Tamil Nadu has recognized this tree as the state tree because, as I have said, it is Kalpaka Daru. It have got 800 uses. So 800 வகையான பயன்கள் இந்த மரத்தில் உண்டு. அது என்னென்ன மாதிரியான பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ we used to get fruits, பல்மேரா ஃப்ரூட்ஸ். ஸோ ஒரு மரம் நோக்கியால் மரத்திலே நம்மளுக்கு ஒரு 500-600 ஃப்ரூட்ஸ் வரைக்கும் கிட்டும். ஸோ ஃப்ரூட்ஸில் மேடம் പറഞ്ഞതിനെ പോലെ நொங்கு. So nongu is available. Excuse me. So this nongu have got excess of nutritive value. So அதுதான் நமக்குள்ள primary information. Means what is the use of consuming nongu? So first of all, madam வந்து പറഞ്ഞതിനെ പോലെ so it have got low glycemic index value. പണയിലിൻ്റെ ഏത് ഒരു പ്രോഡക്റ്റായി നമ്മൾ കഴിച്ചാൽ മീൻസ് അതിൻ്റെ ഷുഗർ വാല്യൂ ഈസ് വെരി വെരി ലെസ്. സോ ഈവൻ ordinary man can take any product of Palmyra because it have got low glycemic index value. What is meant by low glycemic index value? അത് കുറിച്ച് എന്നാണ് പറഞ്ഞാൽ മീൻസ് ഇപ്പോൾ നമ്മൾ നോർമലായിട്ട് ടേബിൾ ഷുഗർ എടുക്കണല്ലേ, മീൻസ് ടീ കോഫി ഏതെങ്കിലും ഡ്രിങ്ക് ചെയ്താൽ സോ നോർമലായിട്ട് വി യൂസ് ടു ടേക്ക് ടേബിൾ ഷുഗർ. സോ അതിൻ്റെ ഗ്ലൈസമിക് ഇൻഡെക്സ് വാല്യൂ നമ്മൾ നോക്കിയാൽ സോ 68 വാല്യൂസ് ഉണ്ട്. സോ നോർമലായിട്ട് ഹ്യൂമൻ ബീയിങ്സ് സോ എബോവ് 50 glycemic index value ഇരുന്നാൽ so there are much chances of this diabetes problem. Okay, so
பனையிலிட்ட ப்ராடக்ட்ஸ் வாட் எவர் மைட் பி யூ ஆர் கன்சியூமிங் அதுவும் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ நோக்கியா less than 50. So 35 to 40 and range. Okay, so Akani Madam Aranju, so this is the first time I am hearing about that word. In Tamil we used to call it as Padanir. Okay, so what is meant by Padanir? Tengala Kidnar Bola means the same inflorescence sap that is called Akani. So in Palmyra tree also we get that inflorescence sap that is called Akani or otherwise Padanir. So other than the valley means we could able to prepare jaggery. Jaggery, Karpati அப்படினு தமிழ்ல நாங்க சொல்லுவோம். So instead of tea we used to add that karpati in milk and we used to consume. Okay, not necessarily milk, we can add hot water and a small piece of karpati will serve the purpose for your morning drink as well as evening drink. So what is the advantage? I'm gonna note here. So we have got the prime advantage of, as I have said, low glycemic index value. Okay, so sugar and the problem adimaitu varna the chance on the uttri koravan. So that is the main thing we are much focusing upon this Palmyra. Okay, so as well as small piece of another one information I want to give to you. So have you ever heard of Palmyra tuber? Kelangu nariyo. Kelangu. So seed and nuts adana namma sowing cheyirare. So we get tubers. Okay, so அந்த tubers இந்த maturity 135 days ஆகும். அதனோட length ஒரு 44 centimeter வர காணும். Okay, so இப்போது அதனோட economic value என்னன்னு பாருங்க. So we consume after boiling that tuber. Okay, that is one advantage. The second advantage is that after boiling we grind it. Okay, make it into powder, pack it and using it as Horlicks powder or Bonvita powder. Okay, instead of Horlicks, instead of Bonvita, we can use it in milk. Okay, and we can consume it during the night hours. So even in the advantage so whatever the products we have got in Palmyra, it have got rich fiber content. So fiber content in the use in the means uttri aged persons avanmarku constipation problem so digestion problem overcome cheyalandi. If you consume during the night hours we could able to overcome that problem. Okay, so this is the main thing. Nowadays it is running as a very good business in some of the districts, especially where Palmyra trees are much grown in districts of Thoothukudi. Much of the farmers producers organization, they were focusing upon this particular business. So this can be a very good venture. So even the economic value means if you want to give the significance of Palmyra tree, then I have to speak something about what it is economic value. Apart from that, Akani we are getting candy, right? ಈ ಕ್ಯಾಂಟೀನ್ ಹೆಂಗನ ಕಿಟ್ಟನಲ್ಲಿಯೋ means first we may have to boil, right? Then we have to keep it under the ground. So a original candy will be available only after 110 days. So if you use this candy along with milk, another advantage enna we won't get viral infections. Virus infection varnadilla. So it gives some kind of immunity to your body. So nammaloda dehathila oru immune system develop agum. Okay, so that is the another advantage. So idla if you speak of the products, we have got almost all kind of nutrients. So
one rich nutrient is vitamin B12. So niacin, riboflavin, nutrients வந்து உப்பி இஷ்டம்போல் கிட்டும் whatever the products we have got. So if you consume on regular basis, even there are literature saying that your lifespan will increase. The age it will increase. Okay, so that is the another information I am giving to you. So now we are focusing upon, as madam have said, dark trees. So wherever we go, if you see Palmyra tree, adanda pokkam kanda, so 18 meters vara kaanum. Palmyra trees in the pokkam 18 meters vara. So coconut trees atra valiyayittu vannadilla. Okay, so இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு ஃபார்மர் அங்கே ஒரு உத்திரி பக்கம் உள்ள ஒரு ட்ரீல கிளைம் செய்யும்போது சம்டைம்ஸ் ஹி ஃபால்ஸ். ஓகே, ஸோ கேஷுவாலிட்டி மே occur. ஸோ அதனின்ற பிரச்சனையை அவாய்ட் செய்ய வேண்டி we are focusing much upon dark trees. பொக்கம் குறைவான உள்ள ட்ரீஸை வந்து we are concentrating. Sometimes some trees நீங்க இமேஜின் செய்து நோக்கியால் அறியும் எந்த பொக்கம் இருந்தால் ஒரு பல்மேரா ட்ரீ என்ற பொக்கம் இருந்தால், so that is called ultra dark tree. Okay, another one tree உண்டு medium tall, அது ஒரு 25 feet 30 feet வரைக்கும் வரும். யூஸ்வலி பல்மேரா ட்ரீஸ் ஒரு 12 years பின்ன தானே ஃப்ரூட்ஸ் பதநீர் எல்லாம் கொடுக்கும், அக்காடி எல்லாம் கொடுக்கிறது ஆஃப்டர் 12 years. பிகாஸ் அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும், அந்த இன்ஃப்ளோரசன்ஸ் எல்லாமே வரும். பட் கோகனட் என்ற ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் அறியும். ஸோ 5 yearsல நமக்கு ஏஜ் இட் வில் என்டர் இன்டு ஏஜ். பட் அதர் அட்வான்டேஜ் ஆஃப் பல்மேரா இஸ் தட் இட் இஸ் லாங் லிவ்டு. ஒரு பல்மேரா ட்ரீனின் அதனுடைய லைஃப்னு நோக்கியால் 100 years வரைக்கும் குறையாம இருக்கும். 100 years அங்கே ஒரு கோகனட் ட்ரீ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ இன் தட் வே we used to get a regular yield through padanir, then tuber. So that's why I said kalpakadar 800 years nu paranjadalle. Then another one important advantage is that ಈ ಪಲ್ಮೇರಾ ಟ್ರೀ வறட்சி தாங்கும் அப்படின்னு தமிழ்ல நாங்க சொல்லுவோம். இட் இஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ் டாலரண்ட். ஸோ இதற்கு வந்து if a small moisture is available in the soil, it could able to grow. Okay, so that is the main advantage. Even ஒரு ட்ரீனை வளர்க்க வேண்டிய ஒரு 10 liters கொடுத்தா மதி 12 yearsக்கு பதிலாக 8 yearsல it will come into yield. If you are properly managing the tree, it will grow very lushly, not like coconut, it will grow very lushly. But if you providing water and nutrients, then it will grow very well. So ಈ coconut has same habitual characters Palmyra tree ku undu. So if you water it, it will grow well, and if you don't water also, it will grow. Okay, so that is the major advantage of this Palmyra. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த பல்மேரா ட்ரீ பாப்புலேஷன் 5 crores மேலே குறைஞ்சது போல. பட் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டார் இல்லை, ஆர்கனைஸ்ட் ஃபார்மிங் இல்லை. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ இல்லைன்னா தெங்கு எடுத்துக்கிறோம். ஸோ கோகனட் ஸ்பேசிங் எந்தோ ஆர்கனைஸ்ட் ஆகிட்டு நம்மளை கல்டிவேட் செய்தால் 7.5 meters cross 7.5 meters. ஸோ ரோ டு ரோ 7.5, plant to plant 7.5. இதான் அதனுடைய ஸ்பேசிங் அல்ல. ஆனா பல்மேரா ட்ரீக்கு ஜஸ்ட் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் டார்க் ஆர் மீடியம் டால் 3 meter cross 3 meter அதை கொண்டு தானே மேலே பறஞ்சது 440 acres. ஸோ ஒரு ஹெக்டேர்ல பறஞ்சால் 1100 trees நம்ம அகாமடேட் செய்யப்பட்டு இப்போது 50 years just back നോക്കി പോയാൽ ഈ പൾമേറ ട്രീസ് ജസ്റ്റ് ഞങ്ങളുടെ നാട്ടിൽ ഞങ്ങൾ പറയും കുളത്താങ്കരയോരം. കുളത്താങ്കരയും മീൻസ് along the bund of the pond. Okay, we used to see it sporadically here and there.
இங்க ஒரு ட்ரீ அங்க ஒரு ட்ரீ. ஸோ அந்த மாதிரி தான். பட் இப்போ ஃபார்மர்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர் அங்க உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய வில்லேஜுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஆர்கனைஸ்டா இதை வந்து பிளான்டிங் இருக்கிறாங்க. இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி எங்க கிட்ட இருந்து பாலி பேக்ல இந்த பிளான்ஸ் எல்லாம் மேடிச்சு பின்ன அவங்களோட ஃபீல்டுல போய் தேவர் பிளான்டிங். ஓகே, இன் தட் 3x3 meter spacing. Why? What is the reason? Because Palmyra is a future crop. Okay, so the value of sugar, cane sugar, is declining day by day. I mean, the value is declining, and people were hesitated to use this table sugar. Now they were much fond of this Palmyra jaggery, because as I have said, it have got மிக குறைச்சி glycemic index value. Okay, so everybody can go for consuming this jaggery. அந்த ஃபியூச்சர் தாட்டை வச்சுக்கிட்டு அங்குள்ள ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இனி நமக்கு ஃபியூச்சர் கிராப் வந்து பல்மேரா தான். So they were going for even planting 5 acres, 10 acres. Angana they were planting in Tirupur district, Coimbatore district. Okay, so I have said that Palmyra is more meant for southern districts of Tamil Nadu. Okay, Thoothukudi, Ramnadu, Madurai, Virudhunagar, to some extent Kanyakumari. So இங்கெல்லாம் வந்து பழமரம் இருக்கும். இதெல்லாமே வந்து highly drought area. Coimbatore is bit heavy monsoon area, alright? Tirupur. So there also nowadays farmers were much focused upon this Palmyra, because they very well know that this Palmyra is going to be a future crop. In a main advantage in the area. So ಈ ಭೂಮಿ ಉಂಟು, ಈ ಭೂಮಿನಿಂದ ಮೇಜರ್ ರಿಸೋರ್ಸ್ ವಾಟರ್. ಇದನ್ನ ஸ்டோர் செய்யாம உள்ள ஒரு கெப்பாசிட்டி உண்டு ಈ பல்மேரா ட்ரீக்கு உண்டு. ஸோ ஒரு ஏக்கர்ல நீங்க ಈ ட்ரீனை க்ரோ செய்யறாரு. ஸோ வாட்டர் இந்த கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் அது வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கணுங்கிறது ஒரு ஃபைண்டிங். ஓகே, ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு கெட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் க்ரோயிங் திஸ் பல்மேரா. அட்லீஸ்ட் one member has to grow one Palmyra tree in their home. So if you do that thing, you are leaving something great for your future generation. That is the message I want to give as a scientist to my friendly people. Okay, so if you have got any doubt in regard to this Palmyra cultivation, ഈ Palmyra cultivation കുറിച്ച് if you have got any doubt എങ്കിൽ എൻ്റെ നമ്പർ സാർക്ക് ഉണ്ട്. സോ സാറിൻ്റെ അടുത്ത് വാങ്ങി മേടിച്ച് പിന്നെ നിങ്ങൾ ചോദിക്കാം. And wish you all success for this village Palmyra program. Okay, thank you very much for all of you. Thank you.